என் அன்பு குழந்தையே, எதற்காக நான் உன்னை தேடி இந்த அதிர்ஷ்ட வேலை அனுப்பியிருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய கஷ்டங்களை அறிந்த நான் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கித் தரவும் உன்னுடைய வாழ்விற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் தான் இப்பொழுது இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை தேடி அனுப்பி வைத்தேன். இந்த அதிர்ஷ்ட வேல் உன்னுடைய வாழ்விற்கு இன்பத்தை மட்டுமல்லாமல் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது. உன்னுடைய விருப்பங்கள் என்னவென்று என் ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் நீ சொன்னாய். உன் மனதிற்குள்ளும் எல்லா நேரமும் சொல்லி கொண்டும் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட விருப்பங்களை இன்னும் நான் நிறைவேற்றி தராமல் இருக்கின்றேனே என்று மனதிற்குள் நீ படும் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. அந்த ஆதங்கத்தை முழுவதுமாக போக்கி இக்கணம் நீ விரும்பியவற்றை விரும்பியவாறே உனக்கு கொடுக்கத்தான் திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னுடைய தரிசனத்தை கண்டதும் கதறி கதறி உன்னுடைய மனமானது என் முன்னே அழுது நின்றது. எதற்காக அப்பா இத்தனை சோதனைகள் என் வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டியிருக்கின்றது? மேலும் மேலும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்? நீங்கள் என் தகப்பனாக இருந்தும் நான் உங்களுடைய பிள்ளையாக இருந்தும் இந்த நிலையிலிருந்து என்னை மீட்டெடுக்க மாட்டீர்களா என்று என் அன்பு குழந்தையாகிய நீ மனதிற்குள் கதறி அழும்பொழுது அக்கணம் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆவலோடு பல வேலைகளை செய்திருக்கின்றேன். எப்பொழுதுமே நீ இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் துயரத்தை எல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். இனிமேலும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதே அப்பா முருகா. போதும் நான் சந்தித்த துன்பங்கள். இனியாவது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று எனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று கண்களில் கண்ணீரை வைத்துக்கொண்டு என்னை தொழுது வருகின்றாய். அந்த கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு எல்லா வேலைகளையும் உனக்காக செய்தே விட்டேன். இனியும் நீ கஷ்டப்படாமல் வாழ்வதற்காகவும் கண் கலங்கி நிற்கக்கூடாது என்பதற்காகவும் உனக்காக பல மகிழ்ச்சிகளை நான் வைத்திருக்கின்றேன். இனி வரும் நாளில் அந்த மகிழ்ச்சியெல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை வியப்படைய செய்யும். பிறரிடம் நீ கையேந்தக்கூடிய நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ பிறரிடம் கையேந்துவதை நானும் சிறிதும் விரும்பவில்லை. கேட்ட உதவி கேட்ட நேரத்தில் உனக்கு என்னிடமிருந்து கிடைத்தால் நீ என் பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலையில் நிற்பாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு அந்த நேரத்தில் நான் உதவி செய்ய தவறிவிட்டேன் என்று நீ நினைக்கின்றாயா? யார் யாரிடமோ உதவியை கேட்டாய், எதுவும் கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது உன் மனம் கலங்கியதை நான் அறிவேன். அந்த இடத்தில் உனக்கு உதவிகளை நான் செய்ய ஓடோடியும் வந்தேன். என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த இடத்தில் தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டதோ அந்த இடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தையும் நான் கொடுத்து விட்டுதான் அங்கனம் கிளம்பினேன். உன்னை நிர்கதியாக தவிக்க விடுவது என்பது என்னுடைய ஆசை அல்ல. என் குழந்தைகளை பக்தர்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பதை நான் தலையாய கடமையாக கருதுகின்றேன். அந்த விதத்தில் நீ யாரிடமும் தலைகுனிய வேண்டிய நிலை எப்பொழுதும் வராது. உன் மீது சிலர் பாசம் காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த பாசம் வேஷம் என்று தெரிய வரும்பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற அந்த வலியும் வேதனையும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. பிறருடைய சூழ்நிலையில் இருந்து பார்த்தால்தான் அவர்களுடைய வேதனையும் அப்பொழுது புரிய வரும். உன்னை தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே. காலத்தின் கைதியாக அவர்கள் இருப்பதால் சில விஷயங்களை கண்டும் காணாமல் போல இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகும் பொழுது தானாக உன்னுடைய பெருமைகளை அறிந்து உன்னிடம் வந்து சேருவார்கள். காலத்தின் கட்டாயம்
அவர்களை குறை சொல்லி பலன் இல்லை. என் அன்பு குழந்தையே, உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கான அன்பானவர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நீ எப்படி இருக்கின்றாய்? நிதானமாக இருக்கின்றாயா? நிதானம் தவறி செயல்படுகின்றாயா என்பதை நான் கவனிக்கின்றேன். எந்தெந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ நிதானத்தை இழக்கின்றாய் என்பதை நான் கவனத்தில் கொள்கின்றேன். அந்த கவனத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சில அனுபவங்களை உனக்கு நான் அவ்வப்பொழுது வழங்குகின்றேன். அந்த அனுபவங்களை எல்லாம் நீ துன்பம் என்று நினைத்து தவிக்காதே. உனக்கு நான் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ இன்பத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை நோக்கி பல வெற்றிகள் வர வேண்டுமானால் சில தோல்விகளை நீ சந்தித்து அதிலிருந்து பெறக்கூடிய அனுபவங்களை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறக்கூடிய தகுதியை பெற முடியும். மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டுமானால் சிறு தோல்விகளிலிருந்து நீ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களினுடைய அவசியம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா நேரங்களிலும் உன் மனதில் நான் குடிக்கொண்டு இருப்பதால் பல கஷ்டத்தில் இருந்து நீ வெளிவந்து விட்டாய் என்று நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகின்றேன். என்னை நீ மனதில் நினைக்காமல் இருந்திருந்தால் அந்த சமயத்தில் நீ பெரும் துயரத்திற்கு உட்பட்டு இருப்பாய். அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி என்னுடைய நினைவுகள் உன் மனதில் அதிகம் இருந்ததால் அந்த ஆபத்திலிருந்து உன்னை நான் விலக்கி விட்டேன். எந்த ஒரு ஆபத்தையும் இனி நீ பெரிதாக சந்திக்காதவாறு எப்பொழுதும் என்னுடைய அருளும் ஆசிகளும் என்னுடைய துணையும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். பல வகையான இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று பல நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்து உள்ளேன். அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மைகளாக உடனே வந்து கிடைக்கவும் போகின்றது. அதிர்ஷ்ட வேலை தொட்டதன் காரணமாக பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரவும் போகின்றது. ராஜ அலங்காரத்தில் என்னுடைய தரிசனத்தை பல முறை கண்ட நீ உன் வாழ்க்கையிலும் நீ ராஜ வாழ்க்கையை வாழப்போவதை நானும் கண் குளிர கண்டு ரசிக்கப் போகின்றேன். உன் முன் எப்பொழுதும் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய துணை உனக்கு அதிகமாக கிடைத்து கொண்டும் இருக்கின்றது. என்னுடைய துணை இல்லை என்றால் பல அவஸ்தைகளுக்கு மேலும் நீ ஆட்பட்டு இருப்பாய். இப்பொழுது அந்த நிலை தவறி என்னுடைய துணையால் பெருவாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நன்மைகள் இனி வரும் காலங்களில் கிடைக்கும். பேரதிர்ஷ்டம் தேடி வரும். நல்லது நடக்கும்.